எங்கள் வீட்டில் காலையிலேருந்து மயில் கூட்டம். இது ஆண் மயில், ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னே 2 பெண் மயில் இருந்தது. அது கீழே இறங்கிடுச்சு என்னை பார்த்ததோட. இப்போ இந்த ஆண் மயில் வந்திருக்கு. வெயில் தாங்காமல் காற்றுக்காக வேண்டி இனி எல்லா உயிரினங்களும் பூமியிலிருந்தும் தன்னுடைய கூட்டிலிருந்தும் வெளியே வரும், நிலவை தேடி வரும், தண்ணிக்காக வரும், காற்றுக்காக வேண்டி வரும். அதனால் எல்லா விதமான உயிரினங்களையுமே நம்ம இனி பார்க்கலாம். இது ஒரு அழகான காட்சி. மயில் எங்கள் வீட்டு மேலே விளையாடுது. சுற்றி தென்னை மரம், காற்று எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறது இயற்கையோடு இருக்குது. ஆனால் இது முக்கியமான ஒரு தெருவில் இருக்கிற இடம்தான், பஜார் தெரு தான். ஆனால் கொல்லை பக்கத்தில் 2 மரம் வச்சதுனால அந்த மரத்துடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் கொல்லை பக்கம் 4 வீட்டுக்கும் கொல்லை பக்கம் வரப்போ ஒவ்வொரு வீட்லேயும் 4 மரம்னா 4 வீட்டுக்கு மொத்தம் 10-15 மரம் ஆகிடுதில்ல. அதில் ஒரு தோட்டம் போல் ஆகி எல்லா பறவைகளுமே இங்கே வரும். கிளிகள் வரும் அரச மரத்துக்கு. இங்கே இருக்க அரச மரத்துக்கு கிளிகள் சத்தம் கேட்குதா? கிளிகள் சத்தம் கேட்கும். குயில்கள் வரும், அணில்கள் வரும். வெய்ய காலத்துக்கு மட்டும் இது மாதிரி மயில்கள் வரும், புறாக்கள் எல்லாமே வரும். பார்க்க ரொம்ப அழகு. அப்புறம் நீங்களும் வீட்டில் ஒரு மரம் வளங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க. மாடுகளுக்கு மாடி தோட்டத்தில் புல் வைங்க, புல் வளர்த்துங்க. தொட்டியாக வச்சு அந்த புல்லை மாடுங்களுக்கு போட்டால் மாடுங்க பிளாஸ்டிக் பேக்கெட்லாம் தின்னாது, நல்லாயிருக்கும். அதனால் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை இயற்கையை காப்பாற்றணும் தான் நம்ம எல்லாத்தையும் தான் பண்ணோம். ஆனால் இதுங்க எப்போவும் நம்மள்ட்ட நேசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பார்க்க அழகு, ஆனால் சமயத்துக்கு நம்மளையே தாக்கலாம். அதனால் எந்த ஒரு உயிரினமும் பார்க்கத்தான் அழகே தவிர அதுக்கிட்ட இப்போ நம்ம நெருங்கக்கூடாது. நம்ம எப்போவும் பாதுகாப்பாக இருந்துக்கணும். பெண்மணிகள் என்னை பார்த்ததோடு பயந்து ஓடிச்சு. இது ஆண்மையிலாக இருக்கிறதுனால தைரியமாக இன்னும் உலாவிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. அதனால உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இதை நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்கள் வீட்லேயும் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு புல்லாச்சு வைங்க. ஒரு கீரை, புல், ஏதாச்சும் ஒரு பசுமை உங்கள் கண்ணுக்கு தெரியணும். பசுமை இருக்கிறப்போ ஆரோக்கியம் இருக்கும். அதனால் ஒரு வெந்தய கீரை சும்மா டப்பில் போட்டு வைக்கலாம் இல்லையா? ஏதாச்சும் வைங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்லத்தான் மிஸ் பண்ணேன் நான். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன செய்யுதுன்ட்டு. இறங்கி வச்சுட்டு நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். வீடியோ எடுத்துட்டேன்.